MTM லாஸ் வருது, ஓகே ரைட்டு. ஆனால் இப்போ ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, கீழே விழுந்துட்டே இருக்குமா, அப்போ எதை வாங்குறது அப்படின்னா தைரியமாக இந்த 3 செக்டரில் இருக்கிற நல்ல கம்பெனி வாங்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அமெரிக்கா வந்து அவங்களோட டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, கஸ்டம் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் உலக அளவில் பாதிப்பு இருக்குன்றது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு. அடுத்த கேள்வி என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட் கிட்டத்தட்ட 10-15% வந்துருக்கு, டெய்லி விழுந்துட்டே இருக்கிற. இது MTM லாஸ் வருது, ஓகே ரைட்டு. ஆனால் இப்போ ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, இப்படியே போயிடுமா, கீழே விழுந்துட்டே இருக்குமா, அப்போ எதை வாங்குறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அமெரிக்காவில் டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்தெந்த கம்பெனிக்கு பாதிப்பு ஏற்படும்? அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிக்கு தான் பாதிப்பு ஏற்படும், ரைட்டா? அப்படி அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா, ஒன்று மெயின் லோக்கல் கன்சம்ஷன். லோக்கலாக கன்சியூம் ஆகிற எந்தெந்த கம்பெனிலாம் இருக்குதுன்னு பாருங்கள், அதை தைரியமாக வாங்கலாம். இன்றைக்கி இறங்கியிருக்கலாம், டெஃபினட்டாக திருப்பி மேலே போகும். ஏன்னா அமெரிக்கன் டாரிஃப்னால இந்தியாவில் கன்சம்ஷன் பாதிப்பு ஏற்படவே ஏற்படாது. அப்படின்னா FMCG, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் இருக்குது இல்லையா, தாபூர், பிரிட்டானியா, அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து அந்த மாதிரி கம்பெனியில் வந்து தாராளமாக வாங்கலாம். ஒன்று. ரெண்டாவது டிஃபென்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் நிறைய பூஸ்ட் கொடுத்துருக்கு, அதனால் டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஷேர் அனாவசியமாக வாங்கலாம். மூணாவது ரயில்வேஸுக்கு நிறைய பூஸ்ட் இருக்குது, அதுக்கும் அமெரிக்கன் டாரிஃபுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால் தைரியமாக இந்த 3 செக்டரில் இருக்கிற நல்ல கம்பெனி வாங்கலாம். அது நல்ல கம்பெனி இருந்தால் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணும், ஓகே. நாலாவது, நான் நம்புறது என்னதான் வந்துட்டு ஃபார்மசி அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆனாலும் அவர் அந்த டாரிஃப் வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண மாட்டார், அப்படியே இன்க்ரீஸ் பண்ணாலும் அதை கம்மி பண்ணிவிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இட்ஸ் அன் எசென்ஷியல் குட், இது எசென்ஷியல் ஐட்டமாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு டச் பண்ண மாட்டார் அப்படின்னு. அதனால் ஃபார்மசியை வந்து நல்ல ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனிஸை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இன்றைக்கி இறங்கியிருக்கலாம், டெஃபினட்டாக திருப்பியும் மேலே வரும். இப்போதைக்கு டச் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமொபைலில் இப்போதைக்கு டச் பண்ணணும். அதாவது அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, அது இப்போதைக்கு டச் பண்ண வேணாம். இன்னொன்று நான் சொல்கிறேன், பயங்கரமாக பாதிப்பு இருந்து ஆனால் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிற ஒரு செக்டார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடி வந்து அமெரிக்காவுக்கு பயங்கரமாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் வந்து பயங்கரமாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கு, நிறையா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நமக்கு வந்துகிட்டு இருக்கு, சந்தேகமே கிடையாது. இந்த டாரிஃப்னால பாதிப்பு கண்டிப்பாக இப்போ டெம்பரரியாக இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன் கேளுங்க, இந்தியன் ஐடி இல்லாமல் அமெரிக்காவில் சர்வை பண்ணவே முடியாது. அமெரிக்கா விட்டுங்க, உலக அளவில் இன்றைக்கி இந்தியன் ஐடி இல்லைன்னா எந்த நாடாலையும் சர்வை பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு இந்தியா வளர்ந்து விட்டது. ஸோ அந்த மாதிரி சூழலில் வந்து தற்காலிகமாக பாதிப்பு இருந்தாலும் ஐடி கம்பெனி வில் ரெக்கவர். சாலிடாக ஸ்ட்ராங்காக ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஐடி கம்பெனியை வாங்கிறதுக்கு இது ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஐயோ TCS 2500 வந்தது, 3000 வந்து நாங்கள் வாங்க மாட்டோன்னு இப்போ 5000 ஆகிப்போச்சு, இன்போசிஸ் 1400 வந்தது, இப்போ 2500 ஆகிப்போச்சு, நான் வாங்க மாட்டேன்னு பின்னாடி அழுது எந்த பிரயோஜனமும் கிடையாது. வாங்குங்க, ஐடி கம்பெனியும் கண்டிப்பாக வாங்குங்க. பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், டெஃபினெட்லி இட் வில் கோ. மற்றதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் பெண்டிங் வைங்க, பார்ப்போம் என்ன கிளாரிட்டி வருது, என்ன மாதிரி ஒரு பாலிசி அவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்க்கு ஒரு பாலிசி, கவுண்டர் பாலிசி ஃப்ரேம் பண்ணும்ல. அதனால் எந்த அளவுக்கு வந்து நம்ம கம்பெனி நாசமாகிறது இந்தியன் கவர்மெண்ட் விட்டுடுமா? விடாது. ஸோ தே வில் ஆல்சோ டேக் சம் கவுண்டர் ஆக்ஷன். அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கிற பாதிப்புக்கு கம்மியாகிற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் எதாவது பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஸ்டெபிலைஸ் பை இட் செல்ஃப். அவருக்கு சில மாதங்கள் பொறுத்து பார்த்தீங்கன்னா இதோட டாரிஃப் இன்க்ரீஸ் ஆச்சு, அதாச்சு இதாச்சு, அப்படி ஐயோ பயங்கர பிரச்சனையாக நினச்சதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இதுவும் கடந்து போகும். ஸோ இன்னைக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு பை குட் ஸ்டாக். ஃபார்மஸ்டிக்கல்ஸாக இருக்கட்டும், லோக்கல் கன்சம்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஐடியாக இருக்கட்டும். ஐயோ வாங்காதீங்க, இத்தோடைய உலகம் முடிஞ்சிடும்னு யாராவது சொன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க, அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. இது இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம். அதனால் தயவு செஞ்சு ஃபண்டமெண்டலி குட்
pharmaceutical stocks, IT stocks, local consumption stock, defense, railways. இதில் இருக்கிற எல்லா கம்பெனி ஷேர் வாங்கி போடுங்க. டெய்லி உட்காந்து ரேட்டை பார்க்காதீங்க. ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷமோ பார்த்தோன்னா அப்படியே விவசாயம் மேலே வரும்போது இந்த கம்பெனியோட ஷேர் தான் டக்குன்னு மேலே போகும். அப்போ யூ வில் ரீப் கிரேட் பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? பொறுமையாக செய்யுங்க, வெற்றி அடையுங்க. நன்றி, வணக்கம், பாய்.